வாழ்க்கையை குறித்து பல யோசனையோடு இருக்கிறீங்களா? என்னடா காரியம் நடக்கலையே, பல பிரச்சனை அதிகமாகிட்டே இருக்கே, உபத்திரவம் இருக்கே, இன்னும் எதுவுமே முடிவுக்கு வரலையே இப்படின்னு சொல்லிட்டு பல கேள்வியோட பல யோசனையோட காரியங்களுக்குள்ள சோர்ந்து போய் நிற்கிறீங்களா? இப்படிதான் நம்மள மாதிரி ஒருத்தர் இருந்தார். ஆனால் ஆண்டவர் அவர் கூட பேசிக்கிட்டே இருந்தார், முகமுகமாக பேசினார். ஆனால் அவருக்குரிய குறை இதெல்லாம் பார்த்துட்டு இது எனக்கு வராது, வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி போயிட்டே இருந்தார். ஆனால் ஆண்டவர் வரையும் தான் சொன்னார், நான் உன் கூட இருக்கிறேன், நீ நம்பி வா, நீ நம்பி நட, நீ நம்பிரு, நான் உனக்கு எல்லா காரியத்தையும் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் தைரியத்தோட போறாரு. ஆனால் தைரியத்தோட போகும்போது பல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. அவரை நெருக்க ஆரம்பிக்குது சுச்சுவேஷன், சூழ்நிலை எல்லாம். ஆனா முடிவு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மகிமை. போறாரு, போயிட்டு ஜனங்களை மீட்டுலாம் கொண்டு வராரு. கொண்டு வந்த கொஞ்ச தூரத்துல மறுபடியும் பிரச்சனை தொடர ஆரம்பிக்குது. பல சுச்சுவேஷன்ஸ்ல நிக்க ஆரம்பிச்சிட்டார். அவருக்கு முன்னாடி நெடுந்தது ஒரு பெரிய கடல். போய் நிற்கும் போது என்ன பண்ண போறேன், என்ன செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம இருந்தார். ஆண்டவர் சொன்னார் மறுபடியும், நான் உன் கூட தான்டா இருக்கேன், உன் கூட தான் இருக்கேன்ட்டு. இப்போ உங்களை பார்த்து சொல்றேன், ஆண்டவர் நம்ம கூட தான் இருக்காரு. காரியம் ஆரம்பிக்கிறோம், நிறைய பிரச்சனை வருது, ஜாலியா போயிட்டே இருக்கோம், திடீர்னு ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்வியோட நடக்குமா நடக்காதான்னு ஏக்கத்தோட நிக்கிறீங்களா? உங்களை பார்த்து சொல்றேன், நடக்கும், இயேசுவின் நாமத்துல சொல்றேன். ஏன்னா அவர் நம்ம கூட தாங்க இருக்கிறாரு. நம்ம அவரை மட்டும் பார்த்து நடந்தோன்னு ஏன் எந்த பிரச்சனையும் நம்மளுக்கு மேற்கொள்ளுகிற காரியங்கள்ல லகுவா மாறிடும். அப்படிதான் மோசே பார்த்தீங்கன்னா ஆண்டவரை பார்த்தாரு, அவருக்கு வழி திறக்கப்பட வேண்டியது திறக்கப்பட்டது. ஏன்னா அவரை நம்பி, அவருடைய வார்த்தையை நம்பி ஒரு கட்டத்தில் நிற்க ஆரம்பிச்சார். இன்னைக்கு நம்ம காரியங்கள்ல சோர்ந்து போயிட்டு காரியம் நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்வியோட நிற்போம். அதெல்லாம் பார்த்து எதை கண்டு சோர்ந்து போகாம நம்பிக்கையோடு நில்லுங்க. ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை செய்வாருங்க. மோசையோடு கூட இருந்த கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். மோசையோடு மட்டும் இல்ல, யோசுவாவோடு கூட இருந்தாரு, நம்ம கூட இருப்பாருங்க. நம்பிக்கையோடு இருங்க. காரியங்கள் எதையும் பின்வாங்க வேணும்னு நினைக்காதீங்க. ஒவ்வொரு நாளும் நான் உங்களை பார்த்து சொல்றேன், உறுதியோட நம்பிக்கையோடு நில்லுங்க. ஆண்டவர் எல்லாத்திலும் வழி திறக்கப்படும். மோசைக்கு ஏற்பட்ட எல்லாம் பிரச்சனையும், நான் திக்குவாயி மந்த நாவு பல கேள்வியோட ஆண்டவர்கிட்ட முறையிட்ட, இது எப்படி நடக்கும், இது பாசிபிள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கட்டத்தையும் ஆண்டவர் அழகா நடத்தினார் மோசைக்கு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில எந்த காரியத்திலிருந்தும் பின்வாங்காதீங்க. உறுதியோட நம்பிக்கையோட நில்லுங்க. கர்த்தர் நமக்குரிய காரியங்கள்ல பெரிய ஜெயத்தை கொண்டு வர நம்பிக்கை விசுவாசத்தோட இயேசுவோடு நம்பி நில்லுங்க. நமக்குரிய வாசல்கள் திறக்கப்படும். எதிராக எழும்புகிற எந்த மனுஷிகளும் ஆண்டவர் எப்படி பாத்தீங்கன்னா அந்த அலையின் மூலமா அந்த கடலை எப்படி மூடினாரோ அப்படி விரோதமா எழும்புகிற எல்லா மனுஷர்களையும் மூடி போடுவாரு. காரியத்தை மாத்தணும்னு நினைக்காதீங்க. விசுவாசத்தோட நில்லுங்க, நம்பிக்கையோட நில்லுங்க.